Hey guys, நான் ஷம்கி. வெல்கம் பேக் டு another வீடியோ. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றி பேசியிருப்போம். அதனால மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி நான் சில விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இஸ் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதனால் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆனிச்சு, அது மட்டும் இல்லாமல் கிளியரை இனிமேலாவது சரி பண்ண முடியுமா அப்படின்ற சில வழிகள், அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடுலேருந்து தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு மாற்றினாங்க கரெக்டாக. ஸோ கோயம்பேட்டில் இப்போ ஏதோ லூலு மால் அப்படின்ற மாதிரி ஒரு மால் கட்டுறாங்களாமே, அது உண்மையா அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோட கடைசியிலையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்போயாவது போனீங்கன்னா அங்கே இருக்க பீப்புளுக்கு நிறைய பேருக்கு வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் எது பார்க்குறது வந்து கஷ்டமாக இருக்குது, எந்த பிளாட்ஃபார்மில் எந்த பஸ் இருக்கும் அப்படின்றது தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஒரு பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஊருக்கான பஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அனுப்பிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டால் வந்த சில பிரச்சனைகளை பற்றி நான் சொல்லிடுறேன். என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே திருச்சி டு சென்னை நெடுஞ்சாலை, அதாவது நேஷனல் ஹைவேஸ் இருக்கும்ல, ஸோ கிளாம்பாக்கத்துலேருந்து வர பஸ்ஸஸ் வந்து நிறைய வர்றதுனால ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஆயிடுது, நிறைய டிராஃபிக் ஜாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இந்த வியாபாரிகள்லாம் வியாபாரம் பார்த்துருப்பாங்கள்ல, இந்த கடைகள் வச்சிருந்து வியாபாரம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பூ, காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேல் பண்ண நிறைய பேர் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து வாழ்வாதாரமே அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில வருஷங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே அவங்க இருந்ததுனால அங்கேயே பக்கத்தில் வீடு எடுத்து அங்கேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணிட்டு அதே அவங்க வாழ்வாதாரமாக வச்சிருந்த நிறைய பேத்துக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் ரீசெண்டாக நியூஸில் பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட் தான், அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்தப்போ பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேலே வந்து அங்கே அவங்களோட வாழ்க்கையை அதை நம்பி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கிளாம்பாக்கத்துக்கு வந்து அந்த போக்குவரத்து துறை அமைச்சர்னு நினைக்கிறேன், சரியாக தரல. ஸோ அமைச்சர் காலில் விழுந்து எங்களுக்கு வாழ்வாதாரமே போயிடுச்சு, பெருங்குளத்தூருக்கு யாருமே பஸ் அதிகமாக வரதில்லை, அதனால அங்கே எங்களோட வியாபாரமே ஓடலை, கிளாம்பாக்கத்தில் எங்களுக்கு ஒரு சின்ன இடமும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கழுகுறாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சுட்டு அந்த அமைச்சர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அது என்ன அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் கேட்கலாம், அதாவது கிளாம்பாக்கத்தில் கடைகளே இல்லையாடா, இங்கே இருந்த மாதிரி அங்கேயே அவங்க வியாபாரம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கிளாம்பாக்கத்தில் கடைகள் இருக்குது, பட் பல லட்சங்கள் கொடுத்து பல கடைகளை வந்து வாங்கி அது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க தான் அங்கே அதிகம். இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிங்களாம் அங்கே உள்ளவே விட மாட்டாங்க, அவங்களுக்கு அளவே கிடையாதான் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஃபேர். அதாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர பல பேர் வந்து அதுக்கு பல ரூபாய் செலவு பண்ணி தான் அங்கேயே வராங்களாம். ஏன்னா வெளியூருக்கு போகிறவங்களெல்லாம் அவங்க உள்ள சிட்டிஸ்குள்ளே இருப்பாங்கள்ல, ஸோ அங்கேருந்து இங்கே வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை பஸ் பிடிச்சி வண்டலூர் வந்தாலும் வண்டலூர்லேருந்து கிளாம்பாக்கத்துக்கு வரதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்கலாம், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கே, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அதுக்கான தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து வண்டலூரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி கிளாம்பாக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அமைச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஃப்ளைஓவர், அதாவது மேம்பாலம் வந்து அமைக்கிறதுக்கான ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. நான் கேட்குறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பஸ் ஸ்டாண்ட் கட்ட போகிறீங்க அப்படின்றது தெரியுது, 400 கோடியோ செலவு பண்ணுறீங்க, 60 ஏக்கரில் கட்டுறீங்க பஸ் ஸ்டாண்ட், இதெல்லாம் கரெக்ட் தானே? சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னா அதுக்கு என்னென்ன நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இப்போ இந்த ஃப்ளைஓவர் கட்டுறதுக்கு ஒரு 5-10 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச 4 வருஷம் சொல்கிறேன், ஒரு 5-10 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 5 வருஷமாக ஆகுது. ஸோ அந்த 5 வருஷம் வரையும் இதே மாதிரி தான் மக்கள் அவதிப்பட்டுருக்குமா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். இதுவே அந்த பிளான் ஆரம்பித்தப்பே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டியே ஒரு விஷயத்த பண்ணியிருந்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் கட்ட ஆரம்பிச்சப்பே இந்த பாலமாக இருக்கட்டும், இந்த ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிச்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்துக்கலாம். அதாவது அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டினதுக்கப்புறம் அங்கே டிராஃபிக் நிறையா ஆகுது, ஸோ அந்த ரோட்டை வந்து நாங்கள் விரிவாக்கம் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் உள்ள கடைகள், சாப்பாட்டு வசதி, பார்க்கிங் வசதி, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சொல்கிறாரு. பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆரம்பித்து அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் எங்கே பண்ணியிருக்கணும் தெரியுமா, இந்த பஸ் ஸ்டாண்ட் பிளான் போட்டப்பே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத அப்பயே பிளான் போட்டு பண்ணியிருக்கணும். பட் கடைசி நேரத்தில் வந்து இதுக்கப்புறம் தான் அந்த பிளானை போட்டு இதுக்கப்புறம் தான் அதை சரி பண்ண போகிறோம்னா என்ன விதத்தில் இது கரெக்ட் அப்படின்றது எனக்கு தெரில. நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன், எல்லாருமே வீடு கட்டிட்டு தான் அதுக்குள்ளே குடி போவாங்க, இவங்க என்னன்னா குடி போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டு கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட லிட்டரலி அப்படி தான். ஏன்னா அவ்வளோ அவசரப்பட்டு இந்த பஸ்
பஸ் ஸ்டாண்டு எதுக்கு இப்படி கட்டணும்? ஸோ அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே அப்பயே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கட்டியிருந்தா பரவாயில்ல. ஸோ இப்போ இதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ இது முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட்னால வரப்போகிற பின்விளைவுகள் எல்லாத்தையுமே எப்படி தடுக்கணும், அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற முடிவை எடுக்கணும். பட் எனக்கு அந்த மக்களோட வாழ்வாதாரம் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா, அதுக்கெலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான சுத்தமான ஐடியாவே இல்லை. ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒருவேளை அந்த பஸ் ஸ்டாண்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பிரச்சனையை அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே தீர்த்துருக்கலாம், அதே ரெனியூ பண்ணிக்கலாம், அதனால் ரெனோவேஷன் பண்ணிக்கலாம். பட் அதை தாண்டி இங்கே ஒரு புதுசாக ஒரு வெளியில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கான அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, அதை கட்டிட்டாங்க. இதுக்கப்புறமாவது அதுக்கான வழிகள் அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே இருக்க பிளாட்ஃபார்ம் நம்பருக்குலாம் எந்தெந்த ஊருக்கு பஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒன்றியோட கடைசியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல, அதை போடுறேன். நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி ஒரு வேலை இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது ஒரு பிடிஎஃப் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.